நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து வச்சுக்கலாம். சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அடுத்தது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, மராட்டி மொக்கு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுத்தது கொஞ்சம் தயிர். பச்சை வாடை போகிற வரைக்கும் இப்போ கொஞ்சம் அது வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு மூடி போடும். தக்காளி நல்லா குழைய வெந்து வரட்டும். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கான்னு பார்ப்போம். ஆமாம், மசாலாம் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் அதை போட்டுக்கலாம். லைட்டாக வத்தத்தூள் போதும். அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா அது ஒரு 5 நிமிஷம் அப்படியே எண்ணெயில் வெந்து வரட்டும். இந்த மசாலோட வாசனையெல்லாம் போட்டோம், பச்சை வாடை போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திரும்ப நம்ம பார்க்கலாம். ஒரு மூடியை போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. சிக்கன் போட்டு இப்போ நம்ம கிண்டி விட்டு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு. மசாலா நல்லா மனம் நல்லா ஜோராக வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா, இது வீட்டில் அரைச்சது குழம்பு மசாலா டப்பா, குழம்பு தூள் இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன், ஒரு 1.5 ஸ்பூன், அவ்வளோதான். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கேன். சரி, இப்போ லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு, அதுவே அதிகம்தான் போட்டு. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். உப்பு மிஞ்சிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்ப பார்க்கலாம். இதில் முருங்கைக்காய் போட்டுடலாம். மறந்துட்டேன், முருங்கைக்காய் போட்டுக்கலாம். ஒரு 2 முருங்கைக்காய். அது நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஆணத்தை திறந்து பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், செமையாக வாசனை கமகமான்னு வருது. இதில்
பாதாம் முந்திரி இது 2 மட்டும்தான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதில் ஊற்றிக்கலாம். இந்த ஒரு கப்புக்கு இதை அலசி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அது கட்டி விழுந்துடும் பாருங்கள். பாதாம் முந்திரி எல்லாம் வந்து ரொம்ப கட்டி விழுந்துடும். அதுக்காண்டி தான். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. மாஷாஅல்லாஹ். ஆனத்தை நம்ம கிண்டி பார்க்கலாமா? கிண்டி பார்த்தாச்சு. ஆமாம், சூப்பராக வந்துருக்கா? உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு பார்த்தா தான் நம்ம திரும்ப உப்பு போட்டுக்க முடியும். உப்பு உரப்பெல்லாம் உப்பு கரெக்டாக இருக்குது. உரப்பு மட்டும் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாரோ தெரில. சரி, பார்க்கலாம். அதுக்காக என்ன பண்ண முடியும்? கடைசியாக இப்போது அதில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி. பாருங்கள், கடைசியாக கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி தூவிக்கலாம். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சா கஸ்தூரி மேத்தி வாங்கிட்டு வந்தேன். ஒரு டப்பாவில் போட்டு வச்சேன் பாருங்கள். அப்படியே வம்பாக போச்சு. நல்லாவே தூக்கி அப்படியே போட்டேங்க. மறுபடியும் இதை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சேன் வேறு வாங்கி. அதனால தான் இப்போ இது வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்குது. நல்லா இருக்குது. கொத்தமல்லி, கருவேப்பிலை அதையும் போட்டுக்கலாம். எல்லா பொருளும் பருப்பு வகைங்க, மாவு வகைகள்லாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா சீக்கிரம் கெட்டு போகாது. எங்கள் வீட்டுக்காருக்கு அது பிடிக்கவே மாட்டேனுது. ஏன் நீன்னு வெளியே ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன்னு கேட்குறாரு. நான் என்ன சொல்ல? நீங்கள்லாம் எப்படி வைப்பீங்க? ஃப்ரிட்ஜில் தான் வைப்பீங்களா, வெளியே வைப்பீங்களான்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? இவ்வளோந்தான் சமையல் ரெடி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக்